نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلق نفسا واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தையில் சிறந்த வார்த்தை அல்லாஹ் ரப்பல் வேத வரிகளாகும். வழிகாட்டுதல் சுவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழியாகும். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பிதாத் அனாச்சாரம், ஒவ்வொரு பிதாத்தும் ஒவ்வொரு வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நடக்கத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்ற நபிமொழியிலேயே கொண்டவனாக அந்த ஏகனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தன் வாழ்நாளில் என்னவரை பின்பற்றி வாழ்ந்து வரவித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் தாபின்கள் மீதும் தபோ தாபின்கள் மீதும் குறிப்பாக இங்குள்ள நம்ம நிமிடம் உண்டாகட்டுமாக. ரப்பி ஷ்ரஹ் சத்ரி வஸ்ஸில் அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்கத்தை ஒரு அருளாக வழங்கியிருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் பயணம் செய்யக்கூடிய நாம் நம்மளுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் அல்லாஹும் ஏத்துக்கிட்டேன், நான் எந்த தப்பையும் செய்யாத ஒரு நபராக நான் வாழ்றேன், என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எந்த தப்பையும் செஞ்சதே கிடையாது என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று யாரையும் நாம் சொல்லிவிட முடியாது. இந்த உலகத்திற்குரிய எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்தான். ஆதி மனிதன் முதல் இறுதி மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய வாழக்கூடிய எல்லா மக்களும் தவறு செய்யக்கூடிய மக்களாக தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக அதை எடுத்துரைக்கின்றது. குல்லுபனி ஆதமே இஹ்திஹு பில்லைலி வன்னஹார், ஆதமின் மகன் பகலிலும் இரவிலும் தவறு செய்யக்கூடிய நபராக தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். பகல் நேரத்துல வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதத்துல தவறு செய்கிறான், அல்லது இரவு நேரத்துல தனிமையில இருக்கும் பொழுது யாரும் தன்னை கண்காணிக்காத பொழுது அவன் தவறு செய்யக்கூடிய இருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு நபருமே தவறு செய்யக்கூடிய நபர் தான் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எடுத்து சொல்லுது. அப்படி தவறு செய்யக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாமே அது தப்புன்னு நமக்கு தெரியுதுன்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய செயல் தவறு என்று நமக்கு புரிகின்றது சொன்னால், நம்முடைய புத்திக்கு அது எட்டுது என்று சொன்னால், நாம் பாவத்தை செய்கின்றோம், நாம் தீமையான செயலை செய்கின்றோம், குற்றத்தை நாம் செய்கின்றோம் என்று என்ன மக்களே வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அதை விட்டு விலகி வரக்கூடிய மக்களாக இருக்கணும். பாவத்தை செய்யறோம் சொன்னா, குற்றத்தை செய்யறோம்னா அந்த குற்றத்துல இருந்து நம்மை நாம் தற்காத்து கொண்டு வெளியே வரக்கூடிய நபர்களாக, அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பை கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். 16வது அத்தியாயத்துடைய இறுதி வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லில் அல்பாப், வரலாறுகளில் உங்களை முந்தி சென்ற மக்களுடைய வாழ்க்கையில அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்றான். நமக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா, நாம் சிந்திக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குன்னு சொன்னா,
அவருடைய வாழ்க்கையெல்லாம் புரட்டி பார்த்து நாம் படிப்படியை பெற்றுக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கணும். நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாமை எடுத்துக்கொண்டு சொன்னா அவருடைய இந்த வரலாறு அல்ல அழகாக வேளாத்தியத்துல சொல்லி காட்டுறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்து விட்டு மலக்குமாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உஸ்ஜுதுலி ஆதமே, ஆதமுக்கு பணியுங்கள். இப்ப சஜது எல்லாரும் பணியறாங்க, இல்லா இப்லீஸ், இப்லீஸ் மாத்திரம் பணியை மறுக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், மா மனக அல்லாஹ் தஸ்ஜுது இல்லா இய்யாஹு, நான் உன்னை பணிய சொல்லும் பொழுது பணியதை விட்டு உன்னை தடுத்தது எது? கால ஷைத்தான் சொல்கின்றான், கால ஹைரும், நான் அவரை விட சிறந்தவன். கலக்கத்தினி மினன்னார், நீ என்னை நெருப்பால படைச்சிருக்கிற, சுட்டரிக்கக்கூடிய நெருப்பால என்ன படைச்சிருக்க. அவர் ஒரு களிமண்ணாலதான் படிச்சிருக்கிறேன், அவரை விட நான் உயர்ந்தவன் என்று பெருமை பாராட்டினான். அல்லாஹ் சொன்னான், இங்க நீ பெருமை எடுப்பது உனக்கு தகாதே, இந்த இடத்தை விட்டு நீ வெளியே கிளம்பு, நீ வெளியேறி விடு. அல்லாஹ் சொன்னான். கிளம்பும் பொழுது சபதத்தை எடுத்துட்டு போறான் ஷைத்தான். அவளுக்கு முன்னாலும் அவளுக்கு பின்னாலும் அவளுக்கு இடப்பக்கத்திலும் அவளுக்கு வலப்பக்கத்திலும் நான் வருவேன், வந்து அவங்களை வழியெடுப்பேன். சொன்ன சபதத்தின் அடிப்படையில மக்களை வெளியெடுப்பதற்கான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த சபையிலிருந்து வெளியேறுகின்றான். அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்றான், உபதேசத்தையும் சொல்லிட்டு எச்சரிக்கையும் சொல்றான். ஆதமே, உஸ்குன் அன்த ஒரு ஊஜுக்கள் தின்னான், நீரும் உன்னுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்திலே விரும்பியவாறு இருங்க. பல தக்கர்ப ஹாதி சஜரா, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் நீங்க போயிடாதீங்க, அப்படி போனீங்கன்னு சொன்னா அந்நியத்த மக்கள் நீங்கள் ஆகிடுவீர்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில சொர்க்கத்திலே விரும்பியவாறு சுத்தி திரிகிறாங்க. ஆனால் இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாம இருக்கிறாங்க. சபதம் எடுத்துட்டு போனாலே வழி எடுப்பேன்னு சொல்லிட்டு வரான். வந்து நல்லதை சொல்ற மாதிரி அவர்களை வழி எடுக்கிறான். அல்லாஹ் ஏன் உங்களுக்கு இந்த மரத்தை தடை செஞ்சிருக்கான் தெரியுமா? எங்க வேணா சுத்துங்க, இந்த மரத்துக்கிட்டமோ வராதிங்கன்னு ஏன் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டான் தெரியுமா? இத சாப்பிட்டீங்கன்னு சொன்னா, இந்த மரத்தை நீங்க சுவைச்சிங்கன்னா இங்கே நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க. எவ்வளவு இன்பங்கள் இருக்கு, இந்த இன்பம்லாம் உங்களுக்கு நிரந்தரமா கிடைச்சிரும். அதனாலதான் அல்லாஹ் இதை சுவைக்காதீங்கன்னு சொல்லுவோம். இல்ல நீங்க மலக்குமார் ஆயிடுவீங்க, அதனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செஞ்சிருக்கான் சொல்லிட்டு சொல்றான். அவன் நம்பணும்ல. இப்ப காசமலகுமா அவங்க ரெண்டு பேருக்கும் சத்தியம் பண்ணி சொல்றான், நான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல நாடைக்குரியவன் தான், உங்களுக்கு நல்லதான் நினைக்கிறேன். ஆசையை தூண்டி விடுறான். போறாங்க, அந்த மரத்தை சுவைக்கிறாங்க. சுவைத்ததற்கு பின்னால் மறைக்கப்பட்டிருந்த தங்களுடைய வெட்கத்தன்மை பத்தி தெரிஞ்ச உடனே போய் தங்களை மறைத்துக் கொள்கின்றார். அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறான், நான் உங்களுக்கு சொல்லலையா? ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரினே அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யா? எங்க வேணா போங்க, இந்த மரத்துக்கிட்டமும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு நான் தடுத்தனே இல்லையா? தான் செய்தது தவறு என்று தெரிந்த உடனே அல்லாஹ் இடத்துல சரணடைஞ்சிட்டாங்க. அல்லாஹ் கிட்ட பாவன் போய் கேட்டாங்க. பாவன் போய் கேட்டு அல்லாஹ்விலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். காலே அவங்க சொன்னாங்க, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன்னம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன மினல் காசிரின். இறைவா, எங்களுக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டோம், எங்களுக்கு நானே தீங்கிழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்கலன்னு சொன்னா, நீ எங்கள் மீது கருணை காட்டவில்லைன்னு சொன்னால் நாங்கள் நஷ்டம் அடைந்து விடுவோம், நாங்கள் தோத்து போயிடும் சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவளையும் மன்னித்து விட்டான். செஞ்சது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அல்லாஹ்ட்ட சரணடைந்தாங்க. தங்களுடைய பாவத்திற்குண்டான மன்னிப்பை அவர் பெற்றுக் கொண்டார்கள். உடனடியாக அந்த பாவத்திற்குண்டான வார்த்தையில சொன்னாங்க. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் மன்னிச்சான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னாங்க. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க, நன்மை எடுத்து சொல்றாங்க, தீமை விட்டு மக்களை தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாங்க, இறைவா, இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இவங்களை அழிச்சிரு. ஊரை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு வேதனையை கொடுக்குறான்னா அங்க இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் வெளியேற்றுவான்.
அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு வெளியே போறாங்க. போகும்பொழுது நினைப்போடைய போறாங்க, எண்ணத்தோடு சிந்தனையோடு போறாங்க. நாம போறோம், நாளைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இங்க ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க. யார் யார் என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்களோ, யார் யார் என்ன திட்டினாங்களோ எல்லாருமே மௌத்தா இருப்பாங்க. இந்த எண்ணத்தோடு ஊரை விட்டு வெளியே போறாங்க. அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு வேதனை அனுப்புறான். அந்த வேதனையுடைய அறிகுறிகளை பார்த்த உடனே யூனுஸ் சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அந்த வேதனையை அப்புறப்படுத்தலாம். மறுநாள் ஊருக்குள்ள வராங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மக்கள்லாம் அழிஞ்சு கிடப்பாங்க. இதை நினைச்சவங்களுக்கு பெருத்த ஒரு அதிர்ச்சி. சர்வசாதாரணமாக சகஜமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மூளை வேலை செய்யல. அந்த இடத்துல அல்லாஹ்ட்ட கோச்சிக்கிட்டு போறாங்க. அல்லாஹ் சொல்றான், மீனுடையவர் நம்மிடத்தில் கோபித்துக் கொண்டு சென்றார். அவர் மீது நம் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். வேதனைக்கு அவரை உள்ளாக்கும் என்று அவர் நினைக்கல. நமக்கு மத்தியில ஒரு சண்டை வருது அப்படின்னா ஒரு 2 தெரு 4 தெரு தள்ளி போயிட்டோம்னா என்னால உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, உங்களால் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. டைரக்டா அவர் அதை போல நினைச்சிட்டு வெளியே போறார். அல்ல அவருடைய சம்பவத்தை அப்படியே எடுத்து சொல்றான். கோபித்து கொண்டு போறாங்க, கப்பல் ஏறி பயணம் செய்யறாங்க. அந்த கப்பலுடைய சுமை அதிகமாகுது. மக்கள் சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய பேர் வருதோ அவரை தூக்கி கடல்ல வீசணும் என்று முடிவெடுக்கிறார். தோற்றவர்கள் அவர் ஆகிவிட்டார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் அதுல வந்துருச்சு. தூக்கி வீசுறாங்க. கடல்ல வீசப்படும் பொழுது மீன் அப்படி அவரை விழுங்கிக் கொள்கின்றது. மீனோட வயிற்றுக்குள்ள போன உடனே சுதாரித்துக் கொள்கின்றார்கள். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம மூலிகை மழுகி போச்சு, அல்லாஹ்விடவே கோச்சிட்டு போறோமே. லா இலாஹா இல்லா அன்த, இறைவா வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக்க, நீ தூய்வன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்து விட்டேன், நான் தான் அநியாயக்காரன், நான் தான் பாவி, என்னை மன்னிச்சிருந்து சொல்லிட்டு உடனடியாக அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சாங்க. இன்னும் பல்வேறு சம்பவத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அத்துணை செய்தி நமக்கு சொல்லக்கூடிய காரியம். மனுஷனா தப்பு செய்யக்கூடியவன் தான். அது தப்புன்னு தெரிந்த மறுகணமே அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சிட்டோம். அல்லாஹ்வின் பால் வந்துடணும். அல்லாஹ் இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிடு. நாம் செய்த தவறுகள் நமக்கு தான் தெரியும். அந்த தவறுகளை தனிமையில உட்கார்ந்து கண்ணீர் சிந்தி அழக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி நம்ம தனிமையில உட்கார்ந்து கண்ணீர் சிந்தி அழுகின்றோம் என்று சொன்னால், நாம் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்துல முறையிட்டு அல்லாஹ்ட்ட பாவத்தை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் மகத்தான கண்ணியத்தை நமக்கு தரான் இல்லையா? நாளை மறுமை நாள்ல மக்கள் ஆடை அணியாம செருப்பணியாம நிர்வாணமாக இருப்பாங்க. அந்த தருணத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியன் 1 மைல் தூரத்துல கொண்டு வந்து நிறுத்துவான். வெயில் காலத்துல கோடை காலத்துல எங்க இருக்கக்கூடிய வெயிலோட உஷ்ணத்தை பத்தி இங்க நம்ம புலம்புறோம். வாகனத்துல பயணம் செய்யும் பொழுது உடம்பெல்லாம் அப்படி சித்தி சித்தி எரியுது என்று சொல்றோம், கொதிக்குதுன்னு சொல்றோம். எங்க எவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய சூரியனை உச்சத்தை தாக்கு பிடிக்க முடியாம புலம்புறோம், கதறோம். நாளை மறுமை நாள்ல உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கும் பொழுது 1 மைல் தூரத்துல சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த தருணத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசோட நிழல ஒரு 7 சராக்கு தரான், தந்து கண்ணியப்படுத்துறான். அந்த 7 சரார்ல ஒருத்தங்க யாரு? யார் தனிமையில உட்கார்ந்து தான் செய்த பாவத்தை அல்லாஹ்விட்ட முறையிட்டு கண்ணீர் சிந்தி அழுதிருக்கிறாங்களோ அவருடைய பாவத்திற்காக பாவத்தை கேட்டதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசோட நிழலை அவனுக்கு எடுத்து தரான். அதுல அந்த இடத்துல கண்ணியப்படுத்துறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும். என்னென்ன குற்றத்தை செய்யறோம், தீமையை செய்யறோம் எல்லாம் நமக்கு தான் தெரியும். அது தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் சிந்தி அழக்கூடிய மக்களாக அல்லாஹ்விட்ட பாவமன்னிப்பை அதிகமாக கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் உள்ளது, கலீலா,
ஒயபுக்கு கசீரா பிமா கானு எக்தீபூன், அவர்கள் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும் என்று அல்லாஹ் சொல். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செஞ்சுட்டு இருக்க பாவமான செயல்கள், குற்றமான செயல்கள் அத்துணையும் பட்டியல் போட்டு பார்த்துட்டு, நம்மளோட வாழ்க்கை அப்படி லிஸ்ட் போட்டு பார்த்துட்டு நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்பதை யோசித்து குறைவாக சிரிக்கணும், அதிகமாக அழணும். நம்ம என்ன பண்றோம்? அதிகமாக சிரிக்கிறோம், அழுகின்ற பண்பே நம்ம இடத்துல இல்லவே இல்லை. கடைசி எப்ப அழுதுருக்கணும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மறைஞ்சிருக்காங்களா, அந்த தருணத்துல அழுதுரும். அதற்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, ஏதாச்சும் அம்மா கிட்ட பொருள் கேட்கும் பொழுது தராத பொழுது அழுதுருப்போம். இவ்வளவுதான் நம்மளுடைய அழுகை இருக்கே தவிர மார்க்கத்திற்காக நம்முடைய அழுகைகள் என்பது இருப்பது கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ அதிகமாக அழுகணும், அதிகமாக நீ அழுதுட்டு மன்னிப்பை நீ கேட்கணும். 4வது அத்தியாயத்துடைய 17வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், யாருக்கு பாவனிப்பு இருக்கின்றது, ஒரு தீமையை செஞ்சுட்டு ஒரு குற்றத்தை செய்துவிட்டு உடனடியாக அல்லாஹ்ட்ட யார் திரும்புறாங்களோ, யார் பாவனிப்பை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாவனிப்பு இருக்கின்றது. அதை விட்டுட்டு இப்ப என்ன வயசாகுது, நீ எவ்வளவு நாள் இருக்கு, நான் இறுதி கட்டத்துல கேட்கிறேன், என்னோட வாழ்க்கையுடைய இறுதி தருவாயில நான் கேட்டுக்கிறேன், ஒரு 40 வயசுல 45 50 வயசுல நான் கேட்டுப்பேன். இப்படி யார் நினைக்கிறாங்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க பத்தியும் சொல்லி காட்டும். லைஸதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஅத்தி ஹத்தா இதா அலர அஹதுகுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன. லைஸதி தௌபத்து பாவனிப்பை கிடையாது, லில்லதீன யஅமலூன ஸய்யிஅத்தி பாவமான காரியத்தை குற்ற செயலை செஞ்சுட்டு ஹத்தா இதா அலர அஹதுகுமுல் மௌத் உயிர் தொண்டை கொடியை அடைகிற வரைக்கும் எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு கால இன்னி துபுத்துல் ஆனே, நான் தற்போது மன்னிப்பு கேட்கிறேன், நான் தற்போது தௌபா கேட்கிறேன்னு சொல்றான்ல, அவனுக்கு பாவன்பு கிடையாது என்று அல்லாஹ் சொல். நம்முடைய மௌத் எப்பன்னு நமக்கு தெரியாது. நாம் பயணம் செய்யக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த கட்டத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம செஞ்சுட்டு இருக்க தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச பாவத்திற்காக அதிகமாக அல்லாஹ்ட்ட மன்னிப்பை கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அதிகமாக அல்லாஹ்ட்ட பாவனிப்பை கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அப்படி பாவனிப்பை கேட்டு கண்ணீர் சிந்தி மகத்தான கண்ணியத்துக்கு சொந்தக்காரலாக நம்ம ஆகணும். அல்ல மகத்தான கண்ணியத்தை தரானே, அப்ப அதற்காக நான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்ணீர் செலவழிக்கூடிய மக்களாக கண்ணீரை அதிகமாக மார்க்கத்துக்காக செலவு செய்து ரமலானுடைய மாதத்திலே இரவு நேரத்திலே அதிகமாக அல்லாஹ்ட்ட கண்ணீர் சிந்தி பாவனிப்பை கேட்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி இன்னொரு இந்த முதலில் முடிக்கிறேன். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு நற்பணிகளை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். மார்க்கம் சார்ந்த அல்லது உலகம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நற்பணிகளை நாம் செஞ்சிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்நாள் வரைக்கும் அது அப்படியே பயணம் செய்து கொண்டு போகின்றது. ஒரு கூட்டம், ஒரு ஜமாத் நல்ல முறையில பயணம் செய்யணும்னு சொன்னா, அது நல்ல முறையில பயணம் போகணும் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய உதவியும் பொருளாதாரமும் தான். பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு கூட்டம் அந்த பயணத்துல சீரான வழியில போக முடியும். நம்ம ஜமாத்தின் சார்பாக பல்வேறு பணிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ல, அதுல சில விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு இந்த கொள்கையை கொடுத்துட்டான், நமக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிருச்சு. நமக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு ஒருத்தவங்க வேணும். நம்ம மவுத் ஆயிட்டோம்னு சொன்னா, நமக்கு மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா, நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு, தலைமுறையினருக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் என்பதற்காக எம்ஐசி கல்லூரி திருச்சியில நம்முடைய ஜமாத் நடத்தி கொண்டு வருது. அதே போல தொலைவைக்கூடிய நபர்கள், அவங்க வெளிநாட்டுல இருந்து, பீகார்ல இருந்து, வெளி மாநிலத்துல இருந்து வராங்க. இங்க வரும் பொழுது
அவர் நாம் சொல்லக்கூடிய அடிப்படையில தன்னுடைய வணக்க வழிபாடை வைத்துக் கொண்டு ஊருக்கு செல்லும் பொழுது அப்படியே மாற்றிக் கொள்கின்றார்கள். திரும்ப இங்க வந்தோடனே திரும்ப நம்ம சொல்ற மாதிரி நடக்கிறாங்க, மாற்றி மாற்றி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உள்ள வந்துட்டுனா சரியாக இருக்கணும் என்பதற்காக நம்ம அந்த ஆலிம்களை உருவாக்கக்கூடிய, குரானை மனம் செய்யக்கூடிய ஹாஃபிஸ்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்லூரியும் நம்ம நடத்தி கொண்டு வருகின்றோம். இதை தாண்டி அப்பப்ப நமக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் செய்யப்படும் பொழுது, அங்கங்கே நமக்கு எதிராக பல குற்றங்கள் நடைபெறும் பொழுது அதற்காக கண்ணன் ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், திரைமணி கூட்டம், இப்படி நம்மளால் முயன்ற அளவுக்கு நாம் பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகின்றோம். இதற்கெல்லாம் பொருளாதாரம் என்பது எப்படி கிடைக்கும்? நாம் தரக்கூடியதுதான். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய ஜும்மாவோட வசூல் என்பது நம்முடைய ஜமாத்துடைய மாநில தலைமைக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாம் அதிகமான பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திறமையை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய பாதையில யார் யார் செலவு செய்யறாங்களோ அவருக்குண்டான உதாரணமாக அல்லாஹ் சொல்றான். கமஸலில் ஹப்பான், அல்லாஹ்வுடைய பாதையில யார் யார் தான தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்குண்டான உதாரணம் ஒரு தானியம். அதுல இருந்து 7 கதிர்கள் வருது. ஒவ்வொரு கதிரிலிருந்து 100 தானியங்கள் வருகின்றது. 700 மடங்கு. தான் நாடியோருக்கு அல்லாஹ் இதை விட பன்மடங்கு பெருக்கி தருகின்றான். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தரக்கூடிய பொருளாதார சிறிதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அது அதிகமான நன்மைகளாக நமக்கு தருவான். இன்னும் அண்ணன் பெருமனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, தான தர்மம் என்பது ஒருபோதும் உங்களுடைய செல்வத்தை குறைப்பது கிடையாது, மாறாக அது பன்மடங்கு உங்களிடத்துல பெருக்கி வருகின்றது. ஒன்றால் உலகத்துல அது அதிகமாக கொடுத்துருவான், அல்லது மறுமை நாள்ல நன்மைகளாக நமக்கு கொடுப்பான். இப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் அதுதான் சொல்றான். நம்ம கிட்ட இருக்கிற காசு நம்மளுடைய காசு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய காசு. அல்லாஹ் கேட்கும் போது திரும்ப கொடுக்கணும் என்பதையும் திரும்ப குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு வழங்கிவிட்டிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய ஜும்மா வசூல் மாநில தலைமைக்காக இருக்கின்றது. ஆகையால் நம்ம புறாத்தை அதிகமான தான தர்மத்தை செய்யக்கூடிய மக்களாக, அதன் மூலியமாக நன்மையை பெற்றுக்கொள்ள நபர்களாக, இன்னும் இஸ்லாமுக்கு என்னென்ன காரியங்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய மக்களாக, எதை எதை நமக்கு தடுத்திருக்கோம் அதை விட்டு விலகக்கூடிய மக்களாக வாழ்ந்து இம்மையிலும் வெற்றி பெற்று மறுமையிலும் வெற்றி பெற்று சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அவனுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.